ப்ரோ மைக் சரியா இருக்கா? சொல்லு. இப்போ எங்க யார்டா பின்னுங்க? எவனோ ஒருத்தன். சொல்லு. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா சொல்லுங்களேன் ப்ரோ. நீங்கள் ப்ரோ இது தெரியாதா ப்ரோ? நம்மட ஸ்பாட் க்ரோவாயில் கோவையில் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் நடந்து போய்க்கொண்டு இருக்கோம். இப்போ வந்து கிளாஸுக்கு போகிற பயணம். ஏதாவது ஒன்று ஹவு இஸ் த ஹியர் 2024 பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை. புஷ்ஷுன்னு வந்துச்சு, புஷ்ஷுன்னு போயிட்டு. ஆனால் ஸ்டெபிளைசர் ஒன்றும் இல்லைடா, ஸ்டெடியாக நிற்கிது இல்லை. இந்த வருஷம் வந்து என்ன சொல்கிறது, அதான் லெசன் பண்ண வருஷம். பட் ஓகே, இன்னும் வருஷம் முடிஞ்சிங்கன்னா இன்றைக்கி சண்டே, நாளைக்கு மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, வருஷம் 2 days ஜஸ்ட் ஃபார் 2 days. அதோட இயர் முடிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்னு தான். அடுத்த இயர் பார்ப்போம். விளங்குதா? ஏதாவது சொல்லுங்களே. நீங்கள் கதைக்கிறதே இல்லை, நான் மட்டும்தான் வந்ததுலேருந்து ஆர்ஜே கதைக்கிற மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? எக்ஸ்ப்ளோர். என்னோட வாழ்க்கை வந்து இப்போ எப்படி போகுதுன்னா, யாரையும் எதிர்பார்க்காம நான் வந்து நான் உண்டு ட்ராவலிங், அதோட பீஸான ஒரு லைஃப்பை நடத்திக்கிட்டு. அவ்வளோதான். சிம்பிளா அவ்வளோதான். என் வாழ்க்கையை சொல்ல தேவையில்ல. நிறைய இதுகளை குக் பண்ணி கொண்டு வரேன். கவலைங்கிற சாமான் வந்து இங்கே இல்லை, இருந்தாலும் காட்டிக்க மாட்டேன். கல்லு மாதிரி மனசு எனக்கு. இவர் வந்து அன்னை டேட்ஸா இது சிங்கம் மாதிரி ஸ்ட்ரென்த் எனக்கு. அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ வந்து மௌனராக சூர்யா மாதிரி இருக்காரு. சரியா? மௌனம் பேசியது மௌனராக அது மோகன். என்ன விளங்குதா? இவர் வந்து பார்த்தீங்களா, ஏன்னா அப்பா சட்டை அந்த மாதிரி இருக்காரு. நம்ம சண்டையெல்லாம் எடுறா வண்டிய போடுறா, நம்ம கதையெல்லாம் அப்படி இல்லை. எடுறா வண்டிய போடுறா அவனை, அந்த மாதிரி இன்னும் மேட்ச் அடிக்கிறானுங்க அவனுங்க. ரொட்டேட் பண்ணி எழுது இல்லைடா. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போகிறோம். நாயகந்த சர்ச் வந்தோம். சரியா? இன்னைக்கு அதான் பீஸ்ஃபுல்லான இடமா இருந்துச்சு. இப்போ ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம். நண்பர் இப்படி வராரு, என்ன நடந்துன்னு தெரியல, கொஞ்சம் சோகத்தில் இருக்காரு. சரி, நாங்கள் அடுத்த வீட்டில் நாங்கள் சந்திப்போம். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம்? தேங்காய் வாங்க போகிறோம். என்னன்னா, இதுதான் 2வது வீடியோவாடா. இதுதான் 2வது வீடியோ. காலைல பல்வேலக்கான வீடியோ எடுத்தோம். இப்போ இது 2வது வீடியோ. தண்ணி நல்லா பாலை குளிக்க நாங்கள் போயிட்டு நீந்தி இறங்கி குளிப்பேனா. கிணத்துல சொந்தக்காரவனுங்க சுத்தி இருக்கவனுங்க திட்டுவாங்க. கிணத்துல விளக்க பிடிக்கவனுங்க. அவருக்காக கேக் வச்சிருக்கோம். அடே இவன் தோச்சு வணிச்சான்டா. பிரதீப் பர்த்டேக்கு அப்படி பார்ட்டி ஆகணுமா? அப்படியே வெண்ணிலா கேக் பார். நெக்ஸ்ட் டே எங்க அபேசன் காடி பாருங்க அடி வாட்டர் அடி கீழே சுத்தி அடிக்குது. அப்படி போன் வரும். இப்போ நான் வந்து ஒரு நிறையா இப்போதான் படி ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு கோயில் ஒன்று காட்டு, அரங்குடி தான் இங்கே காட்டுறேன். சரியா? கோயில் ஒன்று போய்கிட்டு இருக்கோம். சரியா? எல்லாம் சரியா இருக்குல்ல? போன் ஸ்லிப்பாக இருக்கா? இல்லை என்னது காட்டு படிக்க ஸ்டிக்கர் ஊரை சுற்றி காட்ட பார்த்து அரங்குடி அப்படி சுற்றிக்கிட்டா அப்படி எப்படி எடுத்து சுற்றி காட்டு 360 அப்படியே கீழே கொண்டாந்து சூரியனை காட்டிடுறாங்க. அப்படியே ஒரு பாய்.
லாஸ்ட் செல்ஃபிஸ் அண்ட் லாஸ்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் இனித்தா இப்போ தான் சுத்த போகிறோம். ஓகே, நான் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஓகே, நீ பேண்டை கட்டணும் முடியும். ஓகே காய்ஸ், லவ்டூஸ் ஹாய் சொல்லு. ஹாய் டிரைவர் கிசான் டிரைவர். வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா? கூட இருக்கு எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு. மரங்க சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கு அதுக்கு வயசு இருக்கு. இந்த வீடியோ லீக் ஆகனா சாரி கஷ்டா. ஓ இங்க கணக்கில்லடா கண்டன